மார்ச் மாதம் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினமாக உலக சுற்றுச்சூழல் வளர்ச்சி பற்றிய மாநாடு அறிவித்தது. உலக தண்ணீர் தினத்தின் நோக்கமே உலக மக்கள் அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் கிடைக்கச் செய்வது, குடிநீரை சுற்றுப்புற சீர்கேட்டிலிருந்து பாதுகாப்பது மட்டுமே. இதையே நமது வள்ளுவ பெருந்தகை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நீரின்றி அமையாது உலகு என்றுரைத்தது எவ்வளவு நிதர்சன உண்மை! உலகில் வாழும் எல்லா வகை உயிரினங்களுக்கும் உயிர் வாழ அடிப்படை ஆதாரமாக விளங்குவதே நீர். பூமியின் பரப்பளவில் 97.5% கடல் நீராலும் 2.5% மட்டுமே நன்னீராலும் சூழப்பட்டுள்ளது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான் என்றாலும் அது பற்றி இப்போது என்ன என எல்லோரும் எண்ணலாம். 21ஆம் நூற்றாண்டில் குடிநீருக்காக உலகப் போர் நிகழலாம் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறது உலக உணவு அமைப்பு. 2030ஆம் ஆண்டில் இப்போதைய கணக்கீட்டின்படி பெருகி வரும் மக்கள் தொகையால் நாம் இப்போதே எதிர்கொள்ளும் தண்ணீர் பற்றாக்குறை எதிர்கால தலைமுறையினரை மிக கடுமையாக பாதிக்கும் என கவலை தெரிவித்திருக்கிறார்கள் பன்னாட்டு அறிவியல் அறிஞர்கள். மனிதன் உயிர் வாழவும் உணவு உள்ளிட்ட பிற தேவைகளுக்கும் நீரே அடிப்படையாக அமைகிறது. நமது உடலில் 75% நீரே அடிப்படை ஆதாரமாக விளங்குவதால் பல்வேறு நாடுகளிலும் வாழும் மக்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்கு அடிப்படை மூல காரணமே தரமில்லாத குடிநீர்தான் என்கிறது ஒரு அறிவியல் ஆய்வு. வாழ்வின் ஆதாரமாக விளங்கும் நீரின் ஆதார மூலங்களான மழைநீர், நிலத்தடி நீர், ஆறு, குளம், குட்டைகள், சிற்றூர் நீர்த்தேக்கங்கள் அனைத்தையும் இன்று நாம் எந்த அளவில் பராமரித்து வருகின்றோம் என்பது கேள்விக்குறி. நாட்டின் முன்னேற்றத்திற்கும் நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கும் பக்கபலமாக விளங்கும் நீரை சேமிக்க கற்றுக்கொள்ளவும் ஒவ்வொரு துளி நீரையும் பயனுள்ளதாக மாற்றும் வழிமுறைகளை நாம் ஒவ்வொருவரும் உலக தண்ணீர் தினத்திலிருந்தாவது கையாள உறுதி கொள்வோம். உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடங்காத தாகம் இருக்கும். ஆனா இந்த தாகம் யாரோடது? அது எப்படிப்பட்டது?
செல்வம், உங்கள் அப்பாவோட ப்ரொஃபைல் பார்த்ததுலேருந்து ஃபிசிக்கல் எல்லாமே நார்மலாக இருக்குது. பட்டு மனதளவில் திங்க் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுங்களா? புரியுதுங்க டாக்டர். நான் எங்கள் அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிட்டீங்களா டாக்டர்? ரைட், அது உங்கள் விருப்பம். சரி டாக்டர், ரொம்ப நன்றி. அப்பா அப்பா, உங்கள் கிணத்தா மூடுப்பா. அப்பா, நீங்கள் கஷ்டப்பட்டு வெட்டினு கிணத்தா மூடுப்பா. அப்பா, கிணத்தா மூடுப்பா. வாரியங்காவல். இது முப்போக விளையிற நஞ்ச பூமியும் இல்ல, கருவேல மரம் மட்டுமே வளர்ற காஞ்ச கரிசலும் இல்ல. தண்ணி இருந்தா நெல்லு கரும்பு வாழ, இல்லன்னா மழைய நம்பி அவரை துவர எள்ளு கடலை. மொத்தத்துல இந்த ஊர் மக்களும் மானாவாரி மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்ட சம்சாரிங்க. அப்படி ஒரு சம்சாரிதான் ராசு. என்ன ராஜண்ணா, மணி 11 ஆச்சு. காலை குஞ்சு கடுக்கு குடிக்க நேரம் இருக்கா? ஆச்சா ஆகலையா? நாங்கள் கஞ்சி குடிப்போக்கும் வரமாட்டோன்ட்டீங்க. இப்போ நேரம் ஆகிட்டே இருக்கலண்ணா. வரட்டும் வரட்டும், எனக்கு என்ன வேலை இருக்கோ. என்ன சிவகாமி,
என்ன இந்நேரத்தில் சோறு எடுத்துட்டு வர இம்மா நேரம் ஆகிப்போச்சு. உனக்கு என்ன கிண்டல எனக்கு பக்கத்தில் காரியம் அதுக்கு போய் இப்போ தான் வர்றான். நான் என்ன சொல்லுவாங்களோ ஏதோ சொல்லுவாங்களோ நான் பயந்துட்டு வர்றேன். கஞ்சி குடிக்க வாங்க, நேரம் ஆகலையா? ஊட்டியாசம் சாப்பிடக்கூடாதா? இறக்கி வைக்கிட்டா? என்ன களை வெட்டுங்க? இருந்தால் களை வெட்டுறீங்களா? வெட்டுங்க. என்ன களை வெட்டுறீங்க? வானம் பார்த்த பூமியை மட்டுமே அச்சாணியாக வைத்துச் சுழன்ற இவர்களது வாழ்க்கை பயணம் இனி எதை நோக்கி?
ஊரே பஞ்சத்தில் அடிபட்டு பிழைக்க போகுது. நம்ம பொழப்பு என்ன தான் ஆவறதான். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து என்னை வயக்காடு வேலை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறது? அப்பா பாட்டா முப்பாட்டா எல்லாரும் இந்த வயல்காட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போ நான் எங்கே போகிறது? இதை விட்டுட்டா உன்னை போக சொன்னா எதனா பொழப்புக்கு வகுத்து பொழப்புக்கு சொன்னா ஏதோ சொல்லி ராவில தூங்க நான் யோசனை பண்ணி பார்த்தேன். பேசாமல் கிணறு வெட்டினா என்ன? கிணறு வெட்டுறீங்களா? நம்ம பணத்துக்கு எங்கே போகிறது? வெட்டணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, எதை நகை கிணறுல வச்சுட்டு கிணறு வெட்ட வேண்டியது தான். நாளைக்கு காலையிலேயே நான் வந்து குலதெய்வத்தை கும்பிட்டு நான் வந்து வேலை ஆரம்பிச்சேன். எங்கடா போகிறோம்? கிணறு வெட்டுறோம் இல்லை, அதனால் நம்ம வந்து குலதெய்வத்தை கும்பிட்டு போகிறோம்டா. நீ நல்லா சாமி கும்பிடணும் என்ன? நல்லா சீக்கிரமாக வரும். கொஞ்சம் ஆள் இருக்கும்பொழுதே நம்ம வந்து தண்ணி வரணும்னு நல்லா சாமி வேண்டிக்கணும். சரியா? சாமி, இந்த மேட்டங்குளத்தில் வந்து கிணறு வெட்டுறோம். இதான் நம்ம போகும்போது நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு போடலான்னு தான் இந்த கொடுத்துருங்க. நாங்கள் வறண்ட பொம்பளை கேணி வெட்டுறோம். வறண்டு போய் கிடக்கு வளர்க்கணும்னா நான் ஊரை நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். எங்களுக்கு வேண்டி இருந்து எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க. நம்ம வீரனார் புண்ணியத்துல இந்த கிணத்துல நமக்கு அமோக தண்ணி கிடைக்குதுப்பா. கண்டிப்பா கிடைக்கணும். போடுங்க. சிவகாமி, இப்போ கஞ்சிக்கு ஏற்பாடு பண்ணு. நீ போயிட்டு வா. கஞ்சி கொண்டு பணம் பிடிக்கணும். நல்லா ஆழமாட்டுப்பா. போடா. நல்லா கல்பார் மேலே கிடக்கணும். கடவுளே ஆண்டவனே. போதும். குத்துங்க. என்ன பெரியப்பா, கடப்பாறை இறங்கவே மாட்டேங்குது. பூமி ரொம்ப காய்ச்சலா இருக்குல்ல, அதனால கடப்பாறை கீழே நாட மாட்டேது. முடிச்சுட்டு போவோம்.
சரி நீங்கள் கிளம்புங்க, காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. அதெல்லாம் அங்கே வச்சுட்டு போங்க. என்ன குண்டு? ஓ, இந்த ராசு இந்த கேணி வெட்டி கிடக்குறானே, இந்த கேணியில் தண்ணி வருமா? இந்த நேரம் வீணாக வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு கிடக்குறானே அந்த பாழுங்காட்டில். ஏன்டா அது பாழுங்காட்டிலன்னா அது இது ஒன்றும் வஷான நேரங்க, ஒன்றும் தண்ணி ஊறுறதுக்கு வகை இல்லை. பொழுது ஆயிடுச்சு, புறப்படலாமா நம்மளுக்கு? என்ன ராசு, கிளம்பலாமா? சரி மேலே ஏறுங்க ஏறுங்க. இந்தா வந்துடும். ரெண்டு வந்துடும். என் கிணத்துல தண்ணி வந்துடும்டா. கிடச்சிடும் கிடச்சிடும். என்னப்பா 10 அடி 12 அடி 13 அடி 5 அடி 20 அடின்னாங்க, ஒன்றிலுமே தண்ணி அடியில. ரொம்ப அழுப்பாக இருக்குப்பா. போய் சாப்பிட்டாலும் சாப்பிட வாங்கப்பா. சரி வாங்கப்பா போய் சாப்பிடும்.
என்ன இந்த காட்டில் வந்து கேணி வெட்டி ராசண்ணன் கேணி இப்படி தண்ணி கிடைக்கிறதே கிடைக்கலையா? அம்மா நேரம் ஆகுது. நான் மாமா ஓ ஊரில் அடி 5 அடி தண்ணி வெட்டினா போதும்னு சொன்னாங்க. ஆமாம். 20 அடி வெட்டியாச்சு. தண்ணி வந்த படம் தெரில. என்ன ஒரு மேற்படி வெட்டிட்டு இன்னும் எத்தனை அடி வேணாலும் வெட்டி பார்த்துருமா உண்டா ரெண்டாண்ணா. தம்பி ராசு பொண்டாட்டி பிள்ளை நாங்கள்லாம் ஈடு வச்சுட்டு கிணறு வெட்டிச்சுப்பா. வறண்ட பூமியில் காட்டு பூமியில் ஆக மொத்தம் தண்ணி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. தண்ணி கிடைச்சா இந்த ஊருக்கே நல்லது தானேப்பா. ஆமாம். ஏன் கன்னத்தில் கை வச்சு வந்துருக்க? கப்பலாக கவுந்துப்பிச்சு. இல்லை, கடனை வாங்கி கேணி வெட்டியாச்சு. பார்த்தா அதுக்கு மூக்கில் இருக்கிறது காதில் இருக்கிறது எல்லாம். நம்ம ஊரில் 15 அடி 18 அடின்னா தண்ணி வரும்னு சொன்னாங்களே. 18 அடி தாண்டி எடுத்து இந்த ஊர் உலகம் சொல்கிறாப்புல இந்த தண்ணி வராமல் போச்சுன்னா. ஆமாம், என்றைக்கு கேணி வெட்ட ஆரம்பிச்சினில்ல அதுலேருந்து குழம்பிக்கிட்டே தான் இருக்கிற. தண்ணி வருமா வராதுன்னு ஏன் இப்படி சலிச்சிக்க? தண்ணி எப்படி வரதான் இருக்காது, நம்ம கும்புறதையும் கைவிடாது.
இந்த பூ பறிக்க ஆள் வேணும்னு சொல்லியிருந்தானே, சொல்லியிருந்தியா? ஆள்லாம் அனுப்பிச்சிருக்கான். நீ பார்த்து முடிச்சிட்டு வா. நான் போய் மாட்டுக்கு பிள்ளை அறுத்துக்கிட்டு வந்துடுறேன் மத்தியானம். சரி சரி, எல்லாம் முடிச்சு பொழுதோடு வந்துருக்கோம். வந்துடும். சரி, போய் பொழுதோடு வந்துடு. பையன் தனியாக இருக்க போகிறான். சரி, வந்துடும். ஆ. மாரியம்மா கதை எங்க காலங்காதான் சொல்லிட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் வந்து சொல்லு. நேரம் ஆகுதுல்ல, எங்கே போனாங்க? யாருக்கா தெரியுமா? அது எங்கேயோ மாரியம்மன் மாலை போட போகிறேன்னு இருக்காங்க. மாலை போட போகிறது ஊரே மாலை போட்டு கிடக்குது. ஊரே காஞ்சி போய் கிடந்தாலும் நம்ம ராசண்ண கோயில மட்டும் வேலை இருந்துகிட்டே இருக்குது. ஆச்சு வெண்டி கொத்தரை மோளம் ஏதோ ஒன்று வச்சுட்டு தான் இருக்கிறாரு. இப்படியே போய்க்கொண்டிருந்த ராசுவோட வாழ்க்கை சில வருடங்களுக்கு பிறகு ஊரே காஞ்சி போய் கிடந்தாலும் நம்ம ராசண்ண கோயில மட்டும் வேலை இருந்துகிட்டே இருக்குது. ஆச்சு வெண்டி கொத்தரை மோளம் ஏதோ ஒன்று வச்சுட்டு தான் இருக்கிறாரு. இப்படியே போய்க்கொண்டிருந்த ராசுவோட வாழ்க்கை சில வருடங்களுக்கு பிறகு. ஆமாம்மா, நல்லா இருக்கீங்களா? மாப்பிள்ள சௌக்கியமா? வீட்டில் நல்லா இருக்கமாம்மா. தெருவுக்கு போயிருந்தேன், நீங்கள் கொல்லையிலே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன பண்ணுறது மாப்பிள்ள, அத்தை போன பிறகு இந்த கொலையிலேயே இருந்துடலான்னு அப்படியே கிணத்து பக்கத்தில் இந்த குடிசை கட்டி உட்காந்துருக்கேன். செல்வம் தான் பட்டணத்தில் நீங்கள் படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்தில் இருக்கானாமே, அவனோட போய் இருந்தான்னாமாம்மா? அடப்போம் மாப்பிள்ள, நமக்கு எதுக்கு இந்த கட்டை இந்த மண்ணோட தான். அவன் பட்டணத்தில் படித்தவன், நமக்கு எதுக்கு பட்டணம் கட்டினான்? நல்லா சரி. என்ன மாமா போங்க, ஊரையே எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு கிணறு வெட்டி நீங்கள் நல்லா காணி பூமியெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தீங்க. இனிமேலாவது வயசான காலத்தில் போய் ஓய்வு எடுத்தான்னா இது எப்படி நடக்குமோ அப்படி தான் நடக்கும் மாப்பிள்ள. என்ன செய்தி? தம்பிக்கு கல்யாணம், அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு உங்கள் தலைமையில் நடத்தலான்ட்டு வந்தேன். ஓ, கல்யாணமா? ஆமாம் ஆமாம். நல்ல விஷயம். சரி, என்னவோ போங்க, பட்டணத்துக்கு தான் போகல. இந்த கல்யாணத்தையாவது வந்து நீங்கள் நடத்தி கொடுக்கணும். அவசியம் வந்துருங்க மாமா. நிச்சயமா வரேன் மாமா. இருக்குது 2 கிராஸ் 250.
கிழக்கும் வடக்குக்கும் கிராஸில் வந்து ஒரு 160 சார். சரி சார். வந்து நார்த் சைடு வந்து 200 இது ஏக்கர் சார். கேட்ட பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. என்னங்க சைடு வந்து 180 சார். எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த ஃபேக்டரி கட்ட போறியா? ஃபேக்டரியா? இந்த சைடு லேபர் எதுயா? இதா இந்த பக்கமா வந்து ரிப்போர்ட் எடுத்துருக்காங்க சார். ரிப்போர்ட் எடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய சித்தப்பா வாங்க, கவர்மெண்ட் தபால் வந்திருக்கு, ஏதோ முக்கியமான சமாச்சாரம் போல. நிலமெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஃபேக்ட்ரி எடுக்கிறதுக்கு ஃபேக்ட்ரி கட்டத்தை எடுத்துக்கிறாங்களாம். போதும் போய. கேள்விப்பட்டேன். அப்போ இந்த பசங்க கவர்மெண்ட் பசங்க அப்படி தான் பண்ணுவானுவ. நீ அதுக்கு ஒன்றும் பயப்படாத. என்ன உடம்பு ரொம்ப கொதிக்குது, ஜுரம். சரி, நான் போய் உடனே மாத்திரை வாங்கிட்டு உடனே வந்துடுறேன். பாத ஒன்றும் பயப்படாத. ஏய் செல்லம், ராசா, இங்கே பாருடா. இதாடா நம்ம சாமி, இதாடா நம்ம சாமி. வா. பாப்பா, அன்னை கும்பிட்டு சாமி. கண்ணா, இதுதாடா நம்ம சாமி. நம்ம ஊரையும் ஊர் சனங்களையும் காப்பாற்றக்கூடிய சாமி இதுதான்டா. நம்மளை வாழ வைக்கிற சாமி இதுதான்டா. கும்பிடு சாமி, கும்பிடு.
எப்படிப்பா எப்படிப்பா வா 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 தண்ணியாப்பா தண்ணியாப்பா இருங்கப்பா பா தண்ணியாப்பா பா ராமாச்சு எடுத்து தண்ணிப்பா சாமின்னு கொடுத்து கும்பிட்டு அப்பா குடிங்கப்பா பா பெற்ற மகனை விட பிறந்த மண்ணையே பெரிதாய் நேசித்த சுவாசித்த இந்த ஜீவனின் தாகத்திற்கு விலை ஏது?